திருநெல்வேலி மாவட்டத்துல சிவலப்பரின்னு ஊர் இருக்குனே, அது எல்லாருக்கும் தெரியுனே. அந்த ஊருக்கு பக்கத்துல மருதூருன்னு ஒரு கிராமம் இருக்குனே, அங்கதானே நான் பிறந்தேன் அண்ணே. அங்க என் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மும்பைக்கு பிழைக்கிறதுக்காக, இட்லி வியாபாரம் பார்க்கறதுக்காக இந்த மும்பைக்கு வந்தாங்கண்ணே. அதில் என்னென்ன விசேஷம், மும்பையில் கோழிவடா பகுதியில் 60 குடும்பனே இருக்குனே. அதில் 59 குடும்பம் ஆண் துணியை நம்பி வாழ்ந்துச்சு. ஆனால் என் ஒரு குடும்பம் என்னை பெத்த ஆத்தா துணியை நம்பி வாழ்ந்துச்சினே. அண்ணே ஏன்னு கேட்கலானே, கெட்டும் பட்டணம் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பட்டணம் போய் கெட்டவர் என் அப்பானே. எங்கள் அப்பாவும் இங்கே வந்து பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாருனே. ஆனால் நல்லா குடிக்க ஆரம்பித்து என்னையும் கவனிக்கலை, எங்கள் அம்மாவையும் கவனிக்கலைனே. கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டாருனே. ஆனால் என் அம்மா அதுலேயும் சோர்ந்து போகாமல் ஒரு ரோட்டோரத்தில் இட்லி வியாபாரம் வச்சு என்னை காப்பாற்றினாங்கண்ணே. இப்போ அந்த பெத்த தாயுடைய உழைப்பு என்னை இவ்வளோ ஒசரத்தில் வளர்க்கி படிக்க வச்சு இந்த அரட்டியரங்கத்தில் பேச வச்சுருக்கீங்களே, நான் உண்மையிலே பெருமைப்படுறேனே. அண்ணே 11 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் அம்மா இட்லி அவிப்பாங்க. நான் இட்லியெல்லாம் எண்ணி வச்சு வியாபாரத்துக்கு கொண்டு போவோன்னே. ஏழை மக்களும் வந்து சாப்பிடுவாங்க, படித்தவங்களும் வருவாங்க. ஏழைங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ கணக்காச்சுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. படித்தவங்களும் கொடுப்பாங்கண்ணே. ஆனால் சில படித்தவங்க என்ன தெரியுமாண்ணே பண்ணுவாங்க, அமைதியாக 2 பிளேட் இட்லி 2 பிளேட் வடையை சாப்பிட்டுட்டு அமைதியாக நாங்கள் அங்கே இங்கே திரும்புறதுக்குள்ளே எங்கே போவாங்கன்னே தெரியாதுண்ணே. அண்ணே அதானே நாகரிகமானே. படித்தவங்க படிக்காதவங்க கிட்ட ஏமாத்துறது அது நாகரிகமானே. இது கூட விடுங்கண்ணே. தீபாவளி வந்துச்சு, எங்கள் அம்மா சொன்னாங்க, செல்வி கொஞ்சம் கூடுதலாக அரிசி போடு, நல்ல வியாபாரம் விற்குமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிம்மா சொல்லிட்டு இட்லி நிறைய அவிச்சு கொண்டு போய் வச்சோம். பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு 7-8 போலீஸ்காரங்க வந்தாங்க. 7 பிளேட் இட்லி தோ, 7 பிளேட் வடை தோன்னு கேட்டாங்க. நாங்களும் கொடுத்தோம், நல்லா சாப்பிட்டாங்க, கையும் கழுவுனாங்க, அவங்க பாட்டில் போயிட்டாங்கண்ணே. எங்கள் அம்மா கேட்டாங்க, ஐயா சார் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவிக்கிறோம், கொஞ்சம் பாதி காசாவது கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ இந்த இடத்துல வியாபாரம் பார்க்கணுமா இல்லை வேண்டாமான்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா என்னென்ன செய்வாங்க அப்படியே விட்டுட்டாங்கண்ணே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம என்ன பண்ணுறது, இந்த ரோட்டோரத்தை விட்டால் நமக்கு வேற வழி. அப்பா தமிழ்நாடு தான் இப்படின்னா எல்லா இடமும் இப்படி தான் இருக்கா? கவர்மெண்ட்ல நல்ல கட்டுப்பாடோட நல்ல காக்கி சட்டை போட்டு அந்த வெறப்போட எங்கேயும் கையேந்தாத நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய எந்த திசைனாலும் நான் பார்த்து வணங்குறேன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆனால் சில போலீஸு தீபாவளி வந்துட்டு அவர் நோட்டை வச்சுட்டு, தீபாவளி தட்டு, அவன் தட்டு வச்சிருக்கான், இவன் நோட்டு வச்சிருக்கான், வித்தியாசமே இல்லை. பிச்சை எடுக்கிறான், அவன் தட்டு வச்சிருக்கான், இவன் நோட்டு வச்சிருக்கான், இதான் வித்தியாசம். ஏன்னா கவர்மெண்ட்ல இவ்வளவு சலுகை கொடுத்து இவ்வளவு சம்பளம் கொடுத்து எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு பொங்கலுக்கு வந்து ஏனான்னு சொல்லிட்டு பொங்கல் ஏனா தீபாவளி ஏனான்னு ஒவ்வொரு கடைக்கடையா தட்டி தட்டி நீங்க தட்டு இல்லாம பிச்சை எடுக்கிறது கேவலமா இல்லையா? எவ்வளவு மேலதிகாரிகள் திட்டினா கூட இதுக்கு சில பேருக்கு உரைக்கவே இல்லை. அதானே, பிச்சை எடுத்தானா பெருமானு, புடுங்கி தின்னானா அனுமானு. அந்த கதையை நாங்கள் ரோட்டோரத்தில் இருந்து 5க்கும் 10க்கும் வியாபாரம் பார்க்கல, அதை வந்து மனசாட்சியே இல்லாமல் பிடுங்கிட்டு போகும்போது எங்கள் அம்மா மாதிரி எத்தனை பேருடைய மனசு அப்படியே வலிக்கும்னே. இவ்வளோ இட்லி வியாபாரம் பார்க்கும்போது எங்கள் அம்மா நினச்சாங்க, நம்ம தான் இப்படி ரோட்டோரத்தில் இருந்து கஷ்டப்படுறோம், ஆனால் நான் பெத்த பொண்ணாவது படித்து நல்லா இருக்கட்டும்னு சொல்லினே என்னை சென்னைக்கு படிக்க அனுப்புனாங்கண்ணே. எப்படின்னு கேட்கலாம், எங்களுக்கு இட்லி வருமானம் அவ்வளவு இல்லை, ஆனாலும் சென்னையில் ஒரு இலவசமாக சொல்லிக் கொடுக்குற ட்ரஸ்ட்டில் கொண்டு போய் என்னை விட்டாங்கண்ணே. நானும் அங்கே படிக்க போனேன். அங்கே என்ன தெரியுமாண்ணே நடந்துச்சு, நான் போன உடனே நிறைய அங்கே 300 பிள்ளைங்க என் கூட வளர்ந்த பிள்ளைல ஹாஸ்டலில் நான் போன அன்னைக்கே இருந்துச்சு, பட்டிக்காடு வாரா, பட்டிக்காடு போகிறவர் அப்படின்னு சொன்னாங்கண்ணே. ஆனால் பட்டிக்காடுனா என்னென்ன அர்த்தம், பண்பை சொல்லி கொடுக்குற ஊர். அதை பண்பே இல்லாத படித்தவங்க எத்தனை பேர் பட்டிக்காடு வாரா பட்டிக்காடு போகிறான்னு சொல்கிறாங்கண்ணே. ஆனாலும் அவ்வளோ கிண்டல் கேலியும் தாங்கிக்கிட்டு நான் 1 நிமிஷம் கண்ணை மூடி, நான் எங்கள் அம்மா அங்கே ரோட்டில் இருந்து
இட்லியும் வடையும் சுட்டு வடை போடும் போது பார்த்தேன்னா கடன் வடை போடல அந்த எண்ணெய் தெரிச்சு என் அம்மா கை அவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னே. ஆனால் அந்த வடை எண்ணெய் தெரிச்சு அவ்வளோ புண்ணா ஆகி போச்சுனே. அதை ஒரு நிமிஷம் நான் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவேன். நான் தான் என் அம்மா. அழாத நான் நினைப்பேன், எனக்கு அம்மா இருந்தும் அப்பா இருந்தும் என் அம்மா பக்கத்துலேயும் அப்பா பக்கத்துலேயும் இருக்க முடியலையே. ஆனால் அதே மாதிரி அம்மாவும் அங்கே ரோட்டில் இருந்து கணவர் இருந்தும் பிள்ளை இருந்தும் நம்ம ரோட்டில் அனாதி அந்த இட்லி வடை சட்டியோடு இருக்கிறமே நினைப்பாங்கன்னு சொல்லி, ஆனாலும் என் அம்மாவுக்கு அந்த ஆயுசுக்கு அந்த கவலையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பிஎஸ்சி படித்தேனே. அந்த பெருமை என் அம்மாவுக்கு தானே கண்டிப்பாக. இப்போ கூட நான் பிஎஸ்சி படிச்சுட்டு நான் பாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கலானே. ஆனால் கணவரையும் பிரிஞ்சு என்னையும் பிரிஞ்சு எங்கள் அம்மா இருக்க வேணான்னு சொல்லி படித்தாலும் பரவாயில்ல செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு துணையை இன்னும் அவங்க கூட இருந்து இட்லி அவிச்சு விற்கிறேனே. ஏன்னா நாகரிக வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனையோ அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு தனியாக போகிறது நாகரிகமானே. அதே மாதிரி படித்தவங்க சிலர் ஏமாற்றிட்டு போகிறாங்களே, அது நாகரிகமானே. அதிகாரத்தின் பேரில் எங்ககிட்ட 50-100 பிடுங்கிட்டு போகிறாங்களே, அது நாகரிகமானே. ஏன்னு எங்களை மாதிரி ரோட்டில் வியாபாரம் பார்க்குறவங்களுடைய கஷ்டத்தை கொட்டிக்கிறீங்கண்ணே. என்னே ஒருத்தவங்க விழுந்தா எந்திரிக்கணும்னு ஆசைப்படுவாங்கண்ணே. நாங்கள் அப்படி எழுந்திரிச்சு வரையில ஏன் கீழே பிடிச்சி இழுக்கிறீங்க? நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் மேலே வரையில ஏன் எட்டி மிதிக்கீங்கன்னு நான் கேட்குறேனே. இப்படிப்பட்ட நாகரிக வளர்ச்சியை கண்டு நான் நிச்சயமாக வருத்தப்படுறேனே. உன்னுடைய தாய்ப்பட்ட கஷ்டம் அதுதான் நீ வாங்கிய பட்டம் என்று சொன்னபோது உண்மையிலேயே உள்ளம் நெகிழ்ந்தேன். அதனால் உங்களுடைய தாயாரை மேடை கிடைக்கின்றேன். வணக்கம், வாங்கம்மா, நல்லா இருக்கல. இதை போன்று எத்தனையோ இன்னைக்கு சாலை ஓரத்தில் பெண்கள் தன்னுடைய கணவனை இழந்தால் கூட எந்த துணை இல்லாட்டா கூட தன் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு ரோட்டு ஓரத்தில் சாலை ஓரத்தில் கடனடைத்து தன் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக அந்த இட்லி வேகிறதோ இல்லையோ அந்த நெருப்பிலை வெந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த பெண்ணுக்கு இந்த பொன்னாடையை நீங்கள். இந்த அம்மா பொண்ணு சொன்னுச்சு, என்னை பார்த்துட்டு செல்லியை பார்த்து மற்ற பெண்கள்லாம் பட்டிக்காடுன்னு சொல்றாங்கன்னு. பட்டிக்காடுன்னு சொல்றதை நினைச்சு நீ வருத்தமே படாத தெரிஞ்சு. பட்டிக்காட்டிலேருந்து வந்தா கூட பட்டணத்தில் இருக்கிறவங்களும் கைத்தட்டக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுறோம்ல, அதுதான் வாழ்க்கை. ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சவன் வாழ்க்கையில பெரிய இடத்தை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சாதாரண கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சா கூட நாமெல்லாம் வாழ்க்கையில் நிக்கிறோம்ல, அதான் பெரிய விஷயம். அப்படி உள்ளவங்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கிறது தான் இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் என்பதை பறைசாற்றுவதில் இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் பெருமைப்படுகிறது. இது என்னுடைய சார்பாகவும் என் மகன் சிலம்பரசன் சார்பாகவும் இதை நான் பெரிய பணமா கொடுக்கல. இந்த பணம் உங்களுக்கு சேர்ந்த இந்த ராசியில ஒரு சாலையோரமா இல்லாம நீங்க ஒரு கடை வைத்து வாழ வேண்டும் என்று இதை பணமாக கொடுக்காமல் என்னுடைய மனமாக தருகிறேன். அண்ணன் முத்தவர்கள் இவர்களுக்கு 10,000 ரூபாய், நம்ம அண்ணன் முத்து 10,000 ரூபாய் கொடுக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. ஜெயலட்சுமி சபேஷன் சார்பில் 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ரொம்ப நன்றிண்ணே, நன்றிமா. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இங்கே இந்த அரட்டரங்கத்தை கண்ணுற்றவர்கள் இந்த செல்வியுடைய தாயாருடைய அந்த உணர்வை பாராட்டி அவர் உழைப்பை பாராட்டி அந்த இறைவன் கொடுத்த அருளால் இவர்கள் சாலையோரம் இல்லாமல் நல்ல கடை வைத்துக் கொள்வதற்கு இந்த நவி மும்பை இந்த அரட்டை அரங்கத்திலே 52,000 ரூபாய்
இவர்களுக்கு இந்த ரொக்க பணமாக வழங்கப்படுகிறது. வாழ்க வளர்க. God bless you.